லைஃப்பில் ரொம்ப மோசமான மொபைல் அடிக்ஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு ஆள் நானும் தாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 90% மொபைல் அடிக்ட் ஆகிட்டேன். இந்த மொபைலில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மொபைல் இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. உண்மையிலே அந்த மொபைல் அடிக்ஷன் என்னை வாழ்க்கையில் ரொம்ப ஃபெயிலியர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு விடயம் சொல்லணும், மொபைல் தான் என் லைஃப்பில் நிறையா முன்னேறதுக்கும் ஹெல்ப் பண்ணிச்சு. நிறையா கற்றுக்கிட்டேன் மொபைல்லேருந்து. ஆனால் இப்போ மொபைல் அடிக்ஷனில் உள்ளே போயிட்டேன். என்னால் எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த இதுலேருந்து ஒரு சின்ன டிப்ஸு கிடச்சிருக்கு. மொபைல்லேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதுன்னு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். அதுதான் பேசலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். எல்லாேருக்கும் அந்த ஐடியாவை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு முன்னாடி நம்ம துரிதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மொபைலை கொஞ்சம் தூரமாக வச்சுருங்க. ரொம்ப எடுக்க முடியாத அளவுக்கு வச்சு சார்ஜ் போடுங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் மாடியில் போய் வச்சு சார்ஜ் போட்டு கீழே வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு வீடு இருந்தால், பக்கத்தில் வேறு எதுவும் பக்கத்தில் வீடு இருக்குது அப்படின்னா அங்கே போய் சார்ஜ் போட்டு இங்கே வந்துடுங்க. ரொம்ப தூரத்தில் மொபைலை வச்சு அதை எடுக்கிறதுக்கே நம்ம யோசிப்போம். ஏன்னா மொபைல் அடிக்டாக இருக்கவங்க சோம்பேறியாகவே மாறிக்கிட்டே வருவாங்க. அதை போய் தூரமாக போய் எடுக்கிறதுக்கு யோசிப்போம். அந்த தூரமாக வச்சுருங்க மொபைலை. அதுலேருந்து உங்கள் அடிக்ஷனை குறைக்க முடியும். நன்றி.